வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவல்லி ஆறுமுகம். இன்று வில்வம்பழத்தை வைத்து ஜூஸ் செய்து காட்டுகிறேன். இந்த வில்வம்பழம் ஒரு 30 வருஷத்து மரத்தினுடைய பழம். இந்த வில்வம்பழம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க இந்த மரம் 30 வருஷம் ஆகும். இந்த மரம் மரம் வேர், அந்த பட்டை, பூ, அந்த காய், வில்வங்காய், பழம், இலை அனைத்தும் வேர் அனைத்தும் மருத்துவ குணம் உள்ளது. இந்த மரத்துல நான் 30-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இதுல இருந்து வில்வம் இலை நிறைய பறிச்சுட்டு போயிட்டு கோயிலுக்குலாம் நான் பறிச்சு எடுத்துட்டு போவேன், வீட்டுக்கும் பறிச்சு எடுத்துட்டு வருவேன். இப்போ எனக்கு இந்த பழம் அவங்கள கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. இது இந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு இந்த வில்வம்பழம் ஜூஸ் குடிச்சா நம்ம கொடை கூட இல்லாம வெயில்ல நடந்து போனா கூட நமக்கு எதுவுமே செய்யாது. அந்த ஹீட் நமக்கு ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி வில்வம்பழம் ஜூஸ் நம்ம அக்னி நட்சத்திர சமயத்துல இந்த ஜூஸ் குடிக்கணும். அப்போ நமக்கு வயிற்றுல எந்த புண்ணும் வராது, ஹீட் அட்டாக் ஆகாது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். தலையில தேய்ச்சியும் குளிக்கலாம். இந்த ஜெல் எடுத்து இதுல ஒரு பிசின் மாதிரி வரும் இதுக்கு ஓட்டுக்குள்ள. அந்த பழத்து ஓட்டை நம்ம உடைக்கும் பொழுது உடைச்சு பார்த்தா பிசின் மாதிரி இருக்கும். இந்த பிசினை எடுத்து நம்ம அந்த ஜெல், அந்த பழத்தினுடைய ஜெல் எடுத்து நம்ம தலையில தேய்ச்சியும் குளிக்கலாம். அப்போ நம்ம இந்த அக்னி நட்சத்திர சூடு நமக்கு தாக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை உடைச்சு ஜூஸ் பண்ணி காட்டுறேன். இது போல உடைச்சா இந்த மாதிரி ஓடு வரும். வில்வம்பழத்தினுடைய ஓட்டுக்குள்ள இந்த சதை பகுதி இப்படி இருக்கும். இந்த வில்வம்பழம், விளாம்பழம்லாம் ஒரே குடும்ப வகையை சேர்ந்தது. இந்த பழத்தை இந்த ஜெல் இப்படி எடுத்து இப்ப நம்ம இந்த தண்ணியில இப்ப ஜூஸ் தயார் பண்ணணும். இந்த ஜெல் எடுத்து இதுல கொட்டைகள்லாம் இப்படி இருக்கும். இதை நல்லா இப்படி கசக்கி நல்லா பிழியணும். இந்த மாதிரி இந்த கொட்டை, இந்த ஓடு கூட நம்ம பொடி நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுட்டு நம்ம இதை டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இது போல நம்ம தண்ணியை கரைச்சிக்கணும். இதுல நாட்டு வெல்லம் சேர்க்கணும். நாட்டு வெல்லம் சேர்த்து நல்லா இப்படி கரைச்சி எடுத்துட்டு இது பிசின் மாதிரி வரும். கொஞ்சம் இந்த பழம் கொஞ்சம் லேசான கசப்பு இருக்கும். அதுக்காக நம்ம வெல்லம் போட்டு நம்ம குடிக்கலாம். நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், இது மாதிரி சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். போல வடிகட்டி நம்ம வேணும்னா நம்ம எலுமிச்சம்பழம் கூட நம்ம பிழிஞ்சு போட்டுக்கலாம். ஆனா வில்வம்பழம் வெறும் இது மட்டும் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குடிக்கலாம். இப்ப நான் இதை குடிக்க போறேன். கொஞ்சம் கசப்பு தன்மையும் வெல்லம் இருக்கும், அது இனிப்பும் இருக்கும் கலந்தது. இதை குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு வாசனை நல்லா இருக்கும். இந்த வில்வம்பழத்தினுடைய வாசனை குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்.
நன்றி.